மக்களை நீங்க புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, இனிமேல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸே போக வேண்டாம் அப்படின்னு சொன்னா, உங்களால நம்ப முடியுதா? என்னடா சொல்ற அப்படின்னு கேட்கிறீங்களா? ஆமாங்க. தமிழக அரசு இப்ப புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் இல்லனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மக்களை தமிழக அரசு சைட்லேருந்து நேத்து ஒரு அறிக்கை ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசா நீங்க ஏதாவது நிலம் வாங்குறீங்களோ, இல்ல ஃபிளாட் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கெல்லாம் போகணும்னு அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து முதல் கட்ட தகவல்கள்லாம் இருக்கு இல்லையா? அதாவது நீங்க ஃபோட்டோஸு, இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் இல்லையா? இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன் மூலியமாவே சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதுக்காக நீங்க பக்கம் இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எல்லாம் போக வேண்டாம் அப்படிங்கிற மாரியும் தகவல் இருக்குது. அப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸே இனிமேல் போக வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, போகணுங்க. அதாவது ஃபைனல் ப்ராசஸ்க்காக தான் நீங்க போற மாரி இருக்கும். அதாவது உங்க சைன் போடுறதுக்கு, உங்களோட புகைப்படம் அண்ட் வெரிஃபிகேஷனுக்காக மட்டும் தான் ஒரே ஒரு டைம் போற மாரி இருக்குங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, உங்களோட லேண்ட் பார்த்தீங்கன்னா, மதுரையில இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க வொர்க் பண்றது பார்த்தீங்கன்னா, சென்னையில வொர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களால வந்து மதுரைக்கு போய் உங்களோட லேண்ட விக்க முடியல அப்படின்னு சொன்னாலும், அதாவது சென்னையில வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா? அங்கேயே போய் நீங்க அப்ளை பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கு. இவ்வளோ நாளா பார்த்தீங்கன்னா, நீங்க மதுரையில லேண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, மதுரைக்கு போய் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல வேணாலும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதே மாரி நீங்க ஆவணங்கள் எல்லாம் சப்மிட் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன் மூலியமாவே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி தாங்க இருக்கு. அதே மாரி இந்த கைரேகை வைக்கிறது, இந்த மாரி தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இ-சேவை மையத்திலேயே நீங்க பண்ணிக்கலாங்க. ஃபைனல் ப்ராசஸ்க்கு மட்டும் தான் நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற மாரி இப்போ ஒரு தகவல் வந்திருக்குது. மகளே இது வந்து வரவேற்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முறை பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்ட்டிங்ல ஒரு 4 விஷயங்களுக்காக மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது புதுசா நீங்க லேண்ட் வாங்குற மாரி இருந்தா, அதே மாரி பார்த்தீங்கன்னா, புதுசா நீங்க அபார்ட்மெண்ட் வாங்குற மாரி இருந்தா, இது இல்லாம தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள் வாங்குறக்கு, அதே மாரி வங்கிகளில் பெறும் கடனுக்கான அடமானம் மற்றும் ரசீது ஆவணங்கள் பெறக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போகாம ஆன்லைன் மூலியமாவே அப்ளை பண்ணிக்கலாங்க. இது வந்து ரீசேல் இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இதெல்லாமே கொண்டு வரலங்க. புதுசான விஷயங்களுக்கு மட்டும் தான், அதாவது புதுசா நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா மட்டும் தான் இந்த மாரியான விஷயங்கள் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க மக்களே. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நேத்தே வந்துருச்சு. ஒரு சில பர்சனல் ரீசன்னால என்னால வீடியோ போட முடியல. அதுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் வரும் அப்படிங்கிற மாரியும் சொல்லிக்கிறேன். மக்களே இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான தகவல்கள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.